பத்திரிகை நண்பர்கள், வீடியோகிராஃபர், ஸ்டில் கேட்டர் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். இன்றைக்கி வந்து பாபு விஜயோட ஃபஸ்ட்டு ஃபில்மு, டைரக்ஷன்லேயும் சரி ப்ரொடக்ஷன்லேயும் சரி ஃபஸ்ட்டு ஃபில்ம். என்னோடய ஃபஸ்ட்டு ஃபில்ம் அப்போது நான் எப்படி ஒரு ஆர்வமாக இருந்தனோ, எவ்வளோ சந்தோஷமாக இருந்தனோ, அதே அளவுக்கு சந்தோஷமாக நான் இன்றைக்கி இருக்கேன். பாபு விஜய் வந்து எனக்கு ரொம்ப நெருக்கமானவர். ரொம்ப வந்து நீங்களாம் வந்து இதில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸுங்களாம் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணும்போது உங்களை கமிட் பண்ணியிருப்பார். ப்ரொடியூசராக கமிட் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல சம்பளம் பேசியிருப்பார். ஆனால் படம் முடியும் போது தான் தெரிஞ்சிருக்கோம் உங்ககிட்ட வந்து 3 மடங்கு வேலை வாங்கியிருப்பார் எல்லார்கிட்டையும். ஏன் எனக்கு தெரியும் பாபு விஜய் எந்த மாதிரின்னு சொல்லி. ஒரே சுவாரஸ்யமான சம்பவத்தை சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன். இது வந்து சர்க்கார் டைமில் நடந்த ஒரு விஷயம். ஸோ சர்க்காரில் வந்து அந்த படம் முடிஞ்ச பிறகு ஒரு ஈவெண்ட் ஒன்று நடந்தது. அதில் வந்து இன்டர்வியூ வந்து அதில் இருந்த எல்லா ஆர்டிஸ்ட்டும் பண்ணிகிட்டு இருந்தோம். அதில் வந்து நான், ஹீரோயின், அப்புறம் வந்து பழக்கற்பியா சார் இருந்தார். ஸோ நாங்கள்லாம் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தோம். அப்போ கொடுத்துட்டு இருக்கும்போது பழக்கற்பியா சார் வந்து பாபு விஜய்கிட்ட கூப்பிட்றாரு. அப்போ வந்து அவர் சொல்கிறாரு, விஜய் பாபு, எனக்கு வந்து அரசியல் மீட்டிங்னா நான் பேசிடுவேன், சினிமா இன்டர்வியூனா எனக்கு எப்படி கொடுக்குதுன்னு எனக்கு தெரியலையே, எனக்கு என்ன பேசணும் சொல்லுங்கள் அப்படின்னு. ஒன்று சொல்லார், இல்லை சார் நீங்கள் வந்து சொல்லலாம்ல சார், ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் வந்து சினிமாவில் நடிக்கிறதுக்கு பயந்தீங்க, அப்போ நான் வந்து உங்களை பார்த்தேன், வந்து பார்த்துட்டு நான் சொன்னேன், நான் வந்து இல்லை சார், நான் இல்லை இதில் வில்லன் கேரக்டர் நான் எப்படி பண்ணுறது, நான் ஏற்கனவே பொது வாழ்க்கையில் இருக்கேன் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன் வந்து, இல்லை சார் நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் வந்து இல்லை நீங்கள் இந்த வந்து கேரக்டர் பண்ணீங்கன்னா நீங்கள் நல்லா ரீச் ஆவீங்க, நீங்கள் வேணால் உங்கள் பேர பசங்கிட்ட கேட்டு பாருங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நீங்கள் போய் உங்கள் பேர பசங்கிட்ட கேட்டீங்க, அவங்க வந்து விஜய் சார் படமா கண்டிப்பாக பண்ணுங்க, நீங்கள் நல்லா ரீச் ஆவீங்க அப்படின்னு அவர் சொன்னார்ல சார், அதை பேசுங்க சார். ஓ கரெக்ட் இல்லை, அதை பேசலாம் சார். அப்புறம் முக்கியமாக இந்த படம் ஆரம்பிச்சது வந்து நீங்கள் வந்து என்னை விஜய் பாபுன்னே கூப்பிட்றீங்க. என் பேர் விஜய் பாபு கிடையாது, என் பேர் பாபு விஜய். நல்லா சொல்லுங்க, பாபு விஜய் அப்படின்னு அவரை மிஸ்மரைஸ் பண்ணிட்டார். இப்போ இன்டர்வியூ ஆரம்பிக்குது, என் பக்கத்தில் உட்கார்றாரு. அவர் எதிர்பார்த்த கேள்வி கரெக்டாக வருது. எப்படி சார் இந்த படத்தில் நீங்கள் நடிச்சிங்க, நீங்கள் வந்து ஒரு பொலிட்டீஷியன், நீங்கள் எப்படி வந்து இந்த படத்தில் நடிச்சிங்க அப்படின்னு. இந்த படம் வந்து நான் வந்து என் வீட்டுக்கு வந்து டைரக்டர் அனுப்புனாருன்னு சொல்லி பாபு விஜய்னு ஒருத்தர் வந்தார். அப்போ சொன்னார், நான் வந்து எப்படிங்க இது நான் நடிக்கிறது, நான் வந்து இதில் பாலிடிக்ஸில் பொது வாழ்க்கையில் இருக்கேன் அப்படின்னு கேட்டேன். அப்போ பாபு விஜய் சொன்னார் வந்து, இல்லை சார் நீங்கள் உங்கள் வீட்டில் வேணால் கேட்டு பாருங்கன்னு சொன்னேன். உடனே அவர் சொன்னார். அப்புறம் நான் சொன்னேன், இல்லை பாபு விஜய், நான் எப்படி பாபு விஜய் நான் எங்கள் வீட்டில் ஒத்துக்குவாங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து மறுநாள் வந்தார், பேர பசங்களாம் இல்லைப்பா நீங்கள் பண்ணுங்க என்ன. அப்புறம் மறுநாள் பாபு விஜய் வந்தார். அப்போ பாபு விஜய்கிட்ட நான் சொன்னேன், பாபு விஜய் நான் இந்த படத்தை பண்ணுறேன் பாபு விஜய். நான் பக்கத்தில் இருக்கேன், ஏய் படத்து டைரக்டர் நான், என்ன ஒரு தடவை கூட என் பேரை சொல்ல, இத்தனை தடவை பாபு விஜய்ன்னு சொல்றாருன்ட்டு இவனை தேடணும். அப்படியே எங்கடா இருக்கான் அப்படின்னு இவனை தேடணும். இதே மாதிரி ஒரு லைட்ல அப்படியே அவுட்லைன்ல போனேன். என்னை பார்த்து நேர கேமரா பின்னாடி இருந்துட்டு அங்கேருந்து இப்படி எட்டி பார்க்கலாம், என்னடா இதெல்லாம் அப்படின்னு. அப்புறம் முடிச்ச உடனே இன்டர்வியூ முடிஞ்சது. உடனே வெளில வந்தோன்னா நான் கேட்டேன், என்னடா படத்து டைரக்டர் நானா நீயா, உன் பேர் இவ்வளோ தடவை சொல்றாரு, என் பேர் ஒரு தடவை கூட சொல்ல அப்படின்னா. சார் விடுங்க சார், ஆற்றுல போகிற தண்ணி அவன் அண்டாவா அல்றான், நான் ஒரு சொம்பு தானே சார் அண்ணன், விடுங்க சார். ஸோ அந்த மாதிரி ஒரு நெருக்கமான ஒரு, முக்கியமாக என்னுடைய கடினமான சமயத்தில் அந்த படம் ரிலீஸ் ஆனப்போ அப்போ வந்து போஸ்டர் எல்லாம் கிழிக்கிறது அப்படி இப்படின்ட்டு ஒரு பயங்கரமாக நடந்தது. அப்போ வந்து அது இல்லாமல் என்னை வந்து அப்போ வந்து போலீஸ்லாம் துரத்திட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டைமில் வந்து பாபு விஜய் வண்டி ஓட்டி ஒரு நல்ல டிண்டட் கிளாஸ் அதில் உட்காந்துக்கிட்டு 2 பேரும் போயிட்டு இருப்போம். அப்போ காசி தியேட்டர் பக்கத்தில் வந்து அவர் வண்டி ஓட்டுறாரு, நான் வண்டி பக்கத்தில் உட்காந்துருக்கேன். அந்த காசி தியேட்டர் வெளியில் வந்து போலீஸ் ஃபுல்லாக அந்த பேனர்ஸு கட் அவுட் எல்லாம் கிழிக்கிறாங்க. அப்படியே நாங்கள் 2 பேரும் அப்படியே பார்க்க கண்ணு வந்து தண்ணியாக வருது, என்னடா இப்படி போஸ்டரை கிழிக்கிறாங்களேன்னு சொல்லி. அந்த மாதிரி ஒரு கடினமான நேரத்துலையும் ஒரு ஹார்ட் டைம்லையும் எனக்கு வந்து பாபு விஜய் கூட வந்திருக்காரு. இதில் என்ன ஒரு காமெடினா, இன்னைக்கு காலையில் நான் கேட்குறேன், பாபு விஜய் என்ன பேசுறது அப்படின்னு. சார்
அன்னைக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்தது இல்லை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அதை மறுபடியும் என்ன பேச வச்சுட்டான் பார்த்தீங்களா. ஸோ அதுதான் பாபு விஜயோட டேலண்ட். ரொம்ப ஒரு சின்சியர் என்கிட்ட இருந்த உதவி இயக்குனர்கள் ஒரு 12 பேர் டைரக்டர் ஆகியிருக்காங்க இது வரைக்கும், எல்லா லாங்குவேஜ்லையும் சேர்த்து. அதில் இன்னைக்கு வந்து பாபு விஜயோட ஒரு ஃபர்ஸ்ட் டே அப்படின்னும் போது எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. டெய்லி வந்து ஒரு 7:30 அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக நான் கீழே இறங்கும்போது வண்டியில் நின்றுட்டு இருப்பாரு. அப்படி வண்டியில் சாஞ்சிட்டு நின்றுட்டு இருப்பாரு. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். சில அசிஸ்டன்ட் டைரக்டருங்க தான் வந்து நம்மளை சோம்பேறி ஆக்கிடுவாங்க. எப்படின்னா நம்ம உட்காந்து ரெடி பண்ணி வர்றதுக்குள்ள ரிஹர்சல் அது இது எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பக்காவாக வந்து ஒரு தடவை ரிஹர்சல் பண்ணும்போது பார்த்துட்டு அப்படியே நம்ம டேக் போகலாம். அந்தளவுக்கு என்னை வந்து சோம்பேறி ஆக்குனதுல பாபு விஜய்க்கு நிறைய பங்கு இருக்குது. அந்தளவுக்கு ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து டைரக்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அதுக்காக நான் வந்து வாழ்த்துறது இல்லை, இறைவனை நான் வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக இந்த படம் பெரிய சக்ஸஸ் ஆகணும். அதுக்கப்புறம் அந்த படத்தில் கதாநாயகன் ஜெய்க்கும் எனக்கும் ஒரு நல்ல ஒரு கனெக்ட் உண்டு. என்னோட ப்ரொடக்ஷனில் ஃபர்ஸ்ட் படம் எங்கேயும் எப்போதுலையும் அவர் தான் ஹீரோவாக பண்ணார். ஸோ ஒரு ஒரு லக்கு இருக்குது. அதே மாதிரி ராஜாராணி என்னோட ப்ரொடக்ஷனில் 2வது படம் பண்ணார். ஸோ இது 3rd ஃபில்ம். ஹாட்ரிக் வெற்றியை வந்து நீங்கள் வந்து ஏன் அசோசியேஷனில் நீங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வாழ்த்துறேன். ரொம்ப நல்ல ஆர்டிஸ்ட்டு, அற்புதமான நல்ல டைமிங். அவர் சினிமாவில் விட பர்சனலாக நீங்கள் பேசி பார்த்தீங்கன்னா அந்த டைமிங் காமெடிலாம் ரொம்ப நல்லா பண்ணுவார். ஏன்னா எங்கேயுமே எப்போதும் ரிலீஸ் அப்போ நாங்கள் வந்து ஒரு டூர் தியேட்டர் விசிட் மாதிரி போனோம். அப்போ அவரோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அந்த டைமிங் என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்துச்சு. ஜெய் சாருக்கும் இது வந்து ஒரு பெரிய வெற்றி படமாக அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன். அப்புறம் இந்த படத்தோட ஹீரோயின் மீனாட்சி வந்து இவங்க வந்து ஒரு கிளாசிக்கல் டான்ஸரு. எனக்கு இவங்களை முன்னாடி தெரியும், ரொம்ப முன்னாடி தெரியும்னா தெரியும் அவ்வளோதான். என் பொண்ணு வந்து இவங்க 2 பேரும் ஒரே டீச்சர்கிட்ட வந்து குருக்கிட்ட வந்து கிளாசிக்கல் டான்ஸ் கற்றுக்குறாங்க. என் பொண்ணு வந்து 10th படிக்கிற சின்ன பொண்ணு தான். ஸோ அந்த டைமில் வந்து இவங்களை நான் பார்த்துருக்கேன். ஸோ அவங்களுக்கும் இது பாபு விஜய் வந்து சொன்னாப்ல இவங்க தான் அப்படின்னா, ஐயோ எனக்கு தெரியுமே அப்படின்னு ஸ்டில்லு காமிச்சோன்னே தான் எனக்கு தெரிஞ்சது. பட் அவங்க பேர் அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ இந்த படத்தில் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. சாங்ஸில் ரொம்ப நல்லா இருக்காங்க. நல்ல ஒரு அப்பியரன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கும் நல்ல ஒரு எதிர்காலம் தமிழ் சினிமா கிடைக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். கேமராமேன் வந்து சொன்னார், ரொம்ப ஃபாஸ்ட்டுன்னு சொன்னார். எப்படிடா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ண அப்படின்னு கேட்டப்போ அவர் சொன்னாப்புல, இல்லை சார் நல்ல ரிச்சர்டு வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக பண்ணுறாரு அப்படின்னு சொன்னார். ஃபாஸ்ட்டாக பண்ணுவாங்க நிறைய பேர், ஆனால் ஃபாஸ்ட்டாக நல்ல குவாலிட்டியாக கொடுக்கறதுக்கு வந்து சில பேர் தான் இருக்காங்க. நீங்கள் வந்து நல்ல குவாலிட்டி கொடுத்துருக்கீங்க. நல்ல ஒரு ப்ரொடக்ஷன் வேல்யூவை வந்து செலவு பண்ணுற பணத்தை ஸ்க்ரீனில் காட்டுறது தான் வந்து ஒரு கேமராமேன் ஒரு கஷ்டமான வேலை. அது ரொம்ப காமிச்சிருக்கீங்க. நிறைய லொக்கேஷன்ஸ் போயிருக்கீங்க. கொடைக்கானல் போய் அவுடோரில் போய் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஷூட் பண்ணதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். ரொம்ப வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கும். எடிட்டரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. மியூசிக் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. பர்டிகுலராக அந்த வீவேன் என்று நினைத்தாயும் அந்த ஒரு வைப் வந்து சூப்பராக இருந்தது. கேட்கும்போதே ரொம்ப நல்லா இருந்தது. சாங்ஸும் விஷுவல்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நிறைய தடைகளுக்கு அப்புறம் நிறைய போராட்டங்களுக்கு அப்புறமும் இந்த படத்தை வந்து பாபு விஜய் உங்கள் முன்னாடி கொண்டு வந்து சமர்ப்பிச்சிருக்கிறாரு. ஸோ இந்த படத்தை வந்து தியேட்டரில் பார்த்து, குறிப்பாக பத்திரிகை நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள், யூடியூபர்ஸ் எல்லாமே இந்த படத்துக்கு நல்ல ஒரு ஆதரவு கொடுங்க. பாபு விஜய் டைரக்டராகவும் ப்ரொடியூசராகவும் ஜெயிக்கணும்னு சொல்லி நான் வாழ்த்தி இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். என் நெஞ்சில் குடியிருக்கும் ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி ஸ்டேஜில் சொல்லணுன்ட்டு. ஸோ இங்கே வந்திருக்க அனைத்து பெரியவர்களுக்கும், மீடியா நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, அப்புறம் நம்ம செலிப்ரிட்டிஸ், முருகதாஸ் சார், சசி சார், ஸ்னேகன் சார், அப்புறம் என்னோட ஃபைட் மாஸ்டர், எடிட்டர், மியூசிக் டைரக்டர் அண்ட் கேமராமேன் சார், எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா எல்லாருக்குமே இப்போ வந்து பிஸியாக எல்லாருக்குமே ஒர்க் இருக்கும். ஸோ அதெல்லாம் விட்டுட்டு சரி இவங்க கூப்பிட்றாங்களே சரி போய் பார்ப்போன்னு ஒரு அன்போடு இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அது இந்த டைமை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து நான் ரொம்ப ப்ரீஷியஸாக பார்க்குறேன். உண்மையிலே இது ரொம்ப சீரியஸாக ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் இங்கே வந்ததுக்கு. இப்போ இவ்வளோ பேசணும் கேட்டதில் நம்ம என்ன பேசணும், இப்போ நம்ம எந்த ஃபங்க்ஷனில் இருக்குன்னே மறந்துட்டேன். ஸோ எனக்கு ஆக்சுவலி வந்து ஜென்ரலாக
உங்களுக்கு எந்த டைரக்டர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஃபேமிலிஸ் எல்லாம் அப்பப்போ கேட்பாங்க. நான் எப்போவுமே சொல்கிற ஒரே பேர் வந்து ஏஆர் முருகதாஸ். எப்போவுமே நான் சொல்லுவேன். கொஞ்ச நாள் போக போக அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சரி வேற ஏதாச்சும் இவன் பதில் சொல்கிறான்னா பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஆப்ஷன் தரும் அப்படின்னு சொல்லிட்டு மணிரத்னம் சார், சங்கர் சார், ஏஆர் முருகதாஸ் சார் யார் உனக்கு பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் அப்பயும் நான் ஏஆர் முருகதாஸ் சார் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா எனக்கு உண்மையிலேயே நான் வந்து அவரோட படங்கள் பார்த்து எனக்கு எந்த அளவுக்கு பிடிச்சதோ, அவர் கூட எங்கேயுமே புண்ணுன்ற படம் அவர் ப்ரொடியூஸ் பண்ண படம். ஸோ அந்த படத்தில் நடிக்கும் போது அவரோட கேரக்டர் அந்த பிஹேவியர்ஸ்லாம் பார்த்து நிறைய நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அவருக்கே தெரியாமல். ரொம்ப ஸ்வீட், ஒரு விஷயத்த வந்து கரெக்டாக புரிகிற மாதிரி சொல்லுவார். ஸோ என்கிட்டயும் அப்படி ஒன்று சொன்னார், இன்னைக்கு வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப ஸ்வீட்டாக வந்து படம் ஃபஸ்ட்டு எங்கேயுமே போதும் ஃபஸ்ட் டே ஷூட்டிங்கில் மார்னிங் ஒரு 7 o'clock வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னு சார் வந்திருந்தார். அப்புறம் என்கிட்ட வந்து உங்ககிட்ட ஒரு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் அப்படின்னாரு. சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னா, நீங்கள் வந்து ஷூட்டிங் டைமில் மட்டும் கொஞ்சம் ஏர்லியராக தூங்கிடுங்க. ஏன்னா நீங்கள் லேட்டாக தூங்குனீங்கன்னா அதுக்கப்புறம் அது ஒரு டார்க் சர்க்கிள்ஸ் வரும். நீங்கள் அதை ஹைட் பண்ணுறதுக்கு ஒரு மேக்கப் போடுவீங்க. அந்த மேக்கப்பை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கேமராமேன் சார் வந்து லைட்ஸ்லாம் செட் பண்ணணும். ஸோ அது அப்படின்னு எல்லாமே மாறும். ஸோ உங்களோட ஒரு சின்ன தூக்கம் வந்து பின்னாடி உங்களோட வேலைகள் இவ்வளோ பாதிக்கும் அப்படின்னு சொன்னது எனக்கு அவ்வளோ புரிஞ்சுது. சார் நான் ஜென்ரலாகவே சீக்கிரம் தூங்கிடுவேன் சார், பட் இன்னிலேருந்து நான் சீக்கிரம் தூங்கிடுறேன் சார் அப்படின்ட்டு. ஷூட்டிங்லாம் இப்போ கூட ஷூட்டிங் எனக்கு நாளைக்கு மார்னிங் ஷூட்டிங்னா அந்த 10:30க்கு எனக்கு முருகதாஸ் சார் ஞாபகம் வந்துடுவார். நல்லவேளை எனக்கு கல்யாணம் ஆகலை சார், இல்லை ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு சார் தூங்க சொல்லியிருக்காரு, நான் படுக்கிறேன் பாய். ஸோ இப்போ வரைக்கும் நான் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அது எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்குது சார். அந்த பழக்கமே வந்து அந்த ஏர்லி ஸ்லீப் அப்படின்ற பழக்கம் நமக்குள்ளே இருக்கும்போது அது 100% மார்னிங் வந்து ஏர்லியராக வேக்கப் பண்ணி ஆகணும். ஸோ அது ரொம்ப பெரிய விஷயம். அது ஃபாலோ பண்ணும்போது அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆண்ட்ராய் வராமல் பார்த்துக்கிறேன் சார். அப்புறம் இந்த படத்தில் வந்து மியூசிக் டைரக்டர் வந்து ஃபஸ்ட்டு வேற ஒரு மியூசிக் டைரக்டர் பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணி டைரக்டர் சார் வந்து நம்ம மூக்குத்தி அம்மனோட மியூசிக் டைரக்டர் தான் நம்மளுக்கு அப்படின்னாங்க. ஓகே சூப்பருங்க, வெரி நைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சாங் கம்போஸ் பண்ணிவிட்டு அந்த சாங் வந்து கேட்டேன் நான். அதோட ஒரு ஃபஸ்ட்டு ப்ளே பண்ண ஒரு 30 செகண்ட்லேயே தெரிஞ்சிச்சு, ஆஹா மாட்டினார் ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர் நம்ம கிட்ட அப்படின்ட்டு. அக்காடி சாங் தான். அக்காடி சாங் வந்து நீங்கள் ஏர்பாட்ஸில் கேட்கும் போது அவ்வளோ ஒரு குவாலிட்டியாக, அவ்வளோ ஒரு புதுசாக, இது கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தது. அந்த சிங்கிள் ரிலீஸ் ஆகும்போது அப்படி தான் இருந்தது. டக்குன்னு 1 million 2 million 3 million அப்படியே போயிட்டே இருந்தது. ஸோ அந்தளவுக்கு ஒரு ஒரு டேலண்டட் மியூசிக் டைரக்டர் அண்ட் ரொம்ப நீட் ஒர்க் இருக்கும் அவர்கிட்ட. சேம் எடிட்டரும் அப்படி தான். ஸோ படம் பார்த்துட்டு இது கொஞ்சம் எடிட்டருக்கே ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு ஃபிலிம் இது. ஸோ அது படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அண்ட் முக்கியமாக எல்லாருமே சொல்கிற மாதிரி நம்ம கேமராமேன் ரிச்சர்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் நிலைமை நினச்சா எனக்கு உண்மையிலே கஷ்டமாக இருக்குது சார். நான் அப்பப்போ ஷூட்டிங்கில் கூட நம்மள 9 to 6 தான் ஷூட்டிங் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் 8 o'clock போயிட்டு ஓகே ரெடி ஆகிட்டு 6 o'clock அந்த 5:30க்கு சொல்லுவாங்க, டாலிங் அந்த சன்செட்டில் இப்படி ஒரு ஷாட் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ஷார்ட். அப்புறம் பார்த்தா ஷார்ட்டாகவே இருக்குது அது ஒரு சீன். அது நைட் 10 மணி தான் முடியும் அப்படி எனக்கு தெரியறதுக்கே 7 மணி ஆகும். ஸோ அதெல்லாம் நான் முடிச்சுட்டு நான் கிளம்பி வீட்டுக்கு போகும்போது சார் முடிஞ்சிச்சா ஷூட்டிங் பேக்கப் ஆயிடுச்சான்னு கேட்டால் இல்லை அவங்க வேறு லொக்கேஷன் போயிருக்காங்க, வேறு ஏதோ ஷூட் பண்ண போயிருக்காங்க. நைட்டு 12 மணி 1 மணி வரைக்கும் ஷூட் முடிச்சுட்டு திரும்ப மார்னிங் 7 o'clock வந்துடுவாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு டெடிகேஷன் கேமராமேன் சாரை வந்து நான் பார்த்துருக்கேன். நிறைய பேர்கிட்ட ஒர்க் பண்ணிக்கும். இப்போ சார் வந்து ரொம்ப ஃபாஸ்ட். அண்ட் எனக்கு அவர் ஒர்க் பண்ணுறாருன்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அப்போதான் ரீசெண்டாக மாநாடு படம் வந்தது. சார் தான் மாநாடு படத்தோட கேமராமேன். ஸோ அந்த படம் பார்க்கும்போதே தெரியும் அதுவுமே ஒரு கேமராமேன் அண்ட் எடிட்டருக்கு ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு படம் தான். ஸோ சார் தான் பண்ணுறாரா வாவ் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ அது நினச்ச மாதிரியே அந்த அந்த ஃப்ரேம்ஸ் அந்த குவாலிட்டி எல்லாமே வந்து நினச்சிட விட ரொம்ப அதிகமாக நல்லா இருந்தது சார். தேங்க்யூ ஸோ மச் சார். நான் அது வந்து மறக்கவே மாட்டேன். இந்த படத்துக்கு நீங்கள் வந்தது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய லக்கு. ஸோ சேம் அதே மாதிரி ப்ரொடியூசர் நம்ம பாபு விஜய், அவர் தான் ப்ரொடியூசர். ஒரு ப்ரொடியூசர் கூட வந்து எல்லாரோட ப்ரொடியூசரோட கஷ்டம் வந்து எனக்கு தெரியும். பட் வந்து அவ்வளோ க்ளோஸராக நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஏன்னா அந்த ப்ரொடியூசருக்கும் ஒரு ஹீரோ ஆக்டருக்குலாம் வந்து ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் இருக்கும். அவங்க எங்கேருந்து பணம் வாங்குறாங்க, அதுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறாங்க, இது எதுவுமே எந்த ஆக்டருக்குமே தெரியாது. ஸோ அதெல்லாம் தாண்டி இந்த ப்ரொடியூசர் கிட்ட நான் வந்து ஒர்க் பண்ணும்போது எனக்கு ஒரு 10வது நாள் ஷூட்டிங் எனக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா,
என்ன 2 நிமிஷம் சும்மா இருக்கீங்க, டக்குன்னு இது கொல்த்ரா ஷாட் எடுத்துடலாமா அப்படின்னு நான் கேட்டோன்னே இவங்க என்ன ஷாக்காக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஒரு ப்ரொடியூசர்னா இவ்வளோ கஷ்டங்கள் இருக்கு அப்படின்றது எனக்கு இந்த படத்துல தான் ரொம்ப க்ளோஸராக தெரிஞ்சுது. ஸோ ஒரு பியூட்டிஃபுல் ப்ரொடியூசர் நம்மளுக்கு கிடைச்சிருக்காரு. கரெக்டான படத்துக்கு தேவையான விஷயங்களை செலவு பண்ணுறது, தேவையில்லாத விஷயத்துக்கு செலவு பண்ணாமல் இருக்கிறது. ஸோ அது எல்லாமே ஒரு குட் குவாலிட்டி ஒரு ப்ரொடியூசருக்கு. ஸோ அது நம்ம பாபு விஜய் சார் பண்ணார். அண்ட் டைரக்டர் பாபு விஜய் சார் வந்து சம்டைம்ஸ் படம் ஷூட்டிங்லாம் முடிஞ்சு எனக்கு கனவுலலாம் வர ஆரம்பிச்சிட்டார். சார் டார்லிங் ரெடி டார்லிங் அப்படின்னு. ஓ வீட்டில் இருக்குமா, ஓகே ஓகே அப்படின்ட்டு அந்த அளவுக்கு எப்படின்னா நம்மளை வந்து டயர்டே ஆக்க மாட்டார். நம்ம வீட்டுக்கு போனால் தான் தெரியும் பயங்கரமாக உடம்புலாம் வலிக்குது, என்ன அப்படி பண்ணோம் இன்னைக்கு அப்படின்னா அவ்வளோ சீன்ஸ் நடிச்சிருப்போம். ஒரு நாள்லயே ஒரு 150 சீன், படத்துலேயே 60 சீன் தானே பாருங்க அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டே இருப்பார். நம்மளுக்கு டயர்டே ஆகாது. ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக நம்மளை அந்த அந்த ஒரு பவருக்குள்ள கொண்டு வருவார். கொண்டு வந்து வேலையை வந்து கரெக்டாக அவருக்கு வேலையை வாங்க தெரியும். அதே மாதிரி ஏதாச்சும் சின்ன சின்ன சஜஷன் சொன்னா கூட வந்து அது ரொம்ப அழகா எடுத்துக்க மாட்டாரு. இல்ல நான் சொன்னதே நல்லா இருக்கு, அதே பண்ணலாமே அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட ரொம்ப செல்லம் டார்லிங் அப்படிலாம், இது வந்து இப்படி பண்ணா நல்லா இருக்குமே, இது பண்றது வந்து விஜயகாந்த் சார் பண்ற மாதிரி இருக்கு, நான் வந்து எப்படி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் புரிய வச்சதுக்கு அப்புறம் அவருக்கு வந்து ஒரு ஒரு கம்ஃபர்ட் லெவல் வந்து ஒரு வாட்டி பண்ணி காட்டுங்க பார்ப்போம் அப்படின்னு நம்பிக்கை இல்லாம கேட்பாரு. அது பண்ணி காமிச்சதுக்கு அப்புறம் அவர் ஓகே இது ஓகே அப்படின்னுவாங்க. ஸோ அவரு அதே மாதிரி தான் அவர் வந்து ஃபர்ஸ்ட் என்கிட்ட வந்து கதை சொல்லும் போது, கதை சொல்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பல ஃபோன் கால்கள், எங்கேயுமே புதும் டைரக்டர் சரவணன் கால் பண்ணாரு, தனஞ்சயன் சார் கால் பண்ணாங்க. அப்புறம் நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி இப்ப யாருப்பா அந்த பாபு விஜய் அப்படின்னு, நான் தான் நெக்ஸ்ட் ஃப்ரைடே மீட் பண்றேன், என்ன அப்புறம் டெய்லி எல்லாரும் கால் பண்றீங்க, அப்புறம் இது ஃப்ரைடே இருக்கும் தாங்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் அவருக்கு கால் பண்ணி நீங்க நாளைக்கே வந்துருங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டு, அவர் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு எல்லாருமே இவரோட கதையை கேட்க சொல்லி தான் கால் பண்ணாங்க. பட் இவரு அவர்கிட்ட ஒர்க் பண்ணாருன்னு எனக்கு தெரியாது. அவர் வந்தோடனே யார்கிட்ட ஒர்க் பண்ணீங்கன்னா, முருகதாஸ் சார் கிட்ட தான் ஒர்க் பண்ணேன்னா, நம்ம படம் பண்ணலாங்க ஓகேங்க அப்படின்ட்டு. ஏன்னா சார் கிட்ட இருந்து வராங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பா ஒரு பெரிய ஒரு குவாலிட்டி இருக்கும் அவங்க கிட்ட. அவரு ஒரு ஒன்லி சினிமா தான் பேசுவாங்க. நம்ம எங்கேயுமே புதும் சரவணன் சாரா இருந்தாலும், அது சார் கிட்ட இருந்து நம்ம பாபு விஜய் வந்தாலுமே அந்த சினிமாவோட அந்த பேஷன் வந்து அவங்க கிட்ட பார்க்கலாம். அது நிறைய நம்மளும் லேர்ன் பண்ணிக்கலாம். இப்போ சாரோட படத்துல போய் ஒர்க் பண்ணி லேர்ன் பண்ண முடியாததெல்லாம் அவங்களோட அசிஸ்டன்ட் படத்துல ஒர்க் பண்ணா லேர்ன் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆல்மோஸ்ட் அவங்களோட பேட்டர்ன்ல தான் இருப்பாங்க. ஸோ எனக்கு கதை சொன்ன உடனே ரொம்ப பிடிச்சது. அண்ட் அவர் ஒரு நம்பர் ஆஃப் டேட்ஸ் சொன்னார். அதோட ரொம்ப ஏர்லியாக தான் படம் முடிச்சாங்க. படம் வந்து ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் வந்து இப்போ எல்லாரும் சொன்னாங்க படத்தில் நிறைய நம்ம நம்ம மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் அண்ணனோட சாயல் இருந்தது அப்படின்ட்டு. அதுக்கு காரணம் என்னன்னா, நான் படத்துல வந்து அவரோட ஃபேன் ஆக்சுவலி. ஸோ அவரோட ஃபேனா நான் படத்துல இருப்பேன். ஸோ அதனால அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் அவரை பேஸ் பண்ண சில சீன்ஸ்லாம் வந்து இருக்கும். அவர் மாதிரியே கொஞ்சம் பாடி லாங்குவேஜ் பண்றது, அவர் மாதிரி டைலாக் பேசுறது அதெல்லாம் இருக்கும். பட் செகண்ட் ஹாஃப்ல கதைக்குள்ள போற மாதிரி ஒரு இம்பாக்டா இருக்கிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே இருக்கும். பட் இது செகண்ட் ஹாஃபே ஒரு பெரிய ஒரு சேலஞ்சிங், ஒரு ஃபர்ஸ்ட் டைரக்டருக்கு ஒரு பெரிய சேலஞ்சிங் ஸ்கிரிப்ட் தான். ஏன்னா இது வந்து லைக் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி தான். அவர் நினைச்சாருன்னா ஈஸியா ஒரு கமர்ஷியலாக ஒரு செகண்ட் ஹாஃப்ல அது கொண்டு போயிருக்கலாம். பட் அவர் எந்த இடத்துலையுமே அதை விடலை. நான் கூட ஒரு இன்ட்ரோல் பேக்ல கூட நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்த டைலாக் கூட நான் கேட்டிருந்தேன், இது இன்ட்ரோல இருந்தால் நல்லா இருக்குமேன்ட்டு. பட் அதுக்குமே அழகான ரீசன்ஸ்லாம் வச்சிருந்தார். இல்லை இப்படி வந்தால் ஹீரோயிசமாக போகணும் செகண்ட் ஹாஃப்ல, நம்ம கதை அப்படி பேஸ் பண்ணி இல்லை. ஸோ அப்படின்னு சொல்லி படத்துக்கு என்ன வேணுமோ, ஒரு ஹீரோக்குன்ட்டு ஒரு இம்பார்ட்டன்ஸ் மூவில இல்லாமல் அந்த கதைக்குன்னு ஒரு இம்பார்ட்டன்ஸோட ப்ளஸ் ஹீரோவை மாசா எப்படி காட்டுறதுன்னு அந்த அளவுக்கு ஒரு ஒரு பேக்கேஜாக அவர்கிட்ட இந்த படத்தை எடுத்திருந்தாரு. ஸோ எல்லாருமே படத்தை வந்து நீங்கள் தேட்டரில் பாருங்கள். நீங்கள் தேட்டரில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்கன்ட்டு நான் நம்புகிறேன். அவ்வளோதான்ல. இல்லை இப்போலாம் எது பேசினாலும் பயமாக இருக்குது மார்க் பண்ணி. ஸோ ரொம்ப சந்தோஷம். இந்த படம் மாதிரி தான், நம்ம படத்தோட ட்ரைல் மாதிரி தான் சற்றென்று மாறுது வானிலை. நம்ம இங்கேயே இப்போ ஒரு பெரிய வானிலை மாற்றம் வந்திருக்கு. இந்த மாற்றம் வந்து இதுக்கப்புறம் எப்பவுமே மாறாது அப்படின்னு நான் நம்பிக்கையா இருக்கேன். உங்களுக்குலாம் பிடிச்ச ஒரு கிளைமேட்டாக தான் இனிமேல் இருக்கும் தமிழ்நாடு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருமே இந்த படத்தை வந்து தேட்டரில் வந்து பாருங்க. இங்கே வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா மற்றும் சசி சார், முருகதாஸ் சார், தனஞ்சயன் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் திஸ் டைம். எங்களுக்காக டைம் எடுத்து வந்ததுக்கு அண்ட் யூ ஹவ் மேட் த ஈவன் மோர் ஸ்பெஷல் டு அஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். பாபு விஜய் சார், தேங்க்யூ ஸோ மச் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. ஏன்னா நீங்கள் வந்து நம்ம பேசுன மாதிரி
நிறைய தடங்கள் இருந்தது, but still we made this happen today, and thank you so much for believing in me and like giving me this opportunity, sir. ரொம்ப ரொம்ப நன்றி. And ஜெய் சார் அவரோட இரண்டாவது படம் ரொம்ப ரொம்ப கைஸ் நான் பேசிட்டு இருக்கேன், என்ன பாருங்க. மைக் டவுன் பண்ணுமா? ஓகே ஓகே. ஜெய் சாரோட இரண்டாவது படம், இட் வாஸ் அப்சல்யூட் ப்ளஷர் ஒர்க்கிங் வித் ஹிம் அகேன். அண்ட் ஸ்பெஷல் மென்ஷன் டு ரிச்சர்ட் சார், எங்க எல்லாரையும் ரொம்ப ரொம்ப அழகா காட்டினதுக்கு. அண்ட் மிச்ச காஸ்ட் அண்ட் க்ரூ எவ்ரிபடி, தேங்க்யூ ஸோ மச். ஸோ 15ஆம் தேதி மே 15th படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ எல்லாரும் வந்து உங்க ஆதரவை கொடுப்பீங்கன்னு நம்புறோம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். சாரிண்ணா, கொஞ்சம் உங்களுக்காக தான் நான் வேக நீங்கள் எப்படி வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் எங்கெல்லாம் மேட்சிங்லாம் அந்த மாதிரி ரோட்டில் எல்லாரையும் சட்டென்று மாறுது வானிலை. ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு படம். நான் படம் நடிக்கும் போது எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, நான் விஜய் சார் கூட நடிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. பட் அப்போ தான் அவர் வந்து அனௌன்ஸ் பண்ணார், இந்த மாதிரி வந்து அரசியலுக்கு வரப்போகிறேன்னு. பட் அவர் கூட நடிக்காத ஒரு இதை வந்து ஜெய் சார் கூட நடிக்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா படம் ஃபுல்லாக விஜய் சார் மாதிரியே பண்ணிட்டு போகிறேன், நான் விஜய் சார் கூட இருக்கிறேன்னா ஜெய் சார் கூட இருக்கிறனான்னு எனக்கு ஒரு கன்ஃபியூஷனாகவே இருக்கும். அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. பாபு விஜய் சார் அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ சினிமாவில் வந்து சில படங்கள் வந்து கொடுக்குற டேட்ஸில் எடுக்க முடியாது. பட் ஆனால் கரெக்டாக கொடுத்த டேட்டில் சூப்பராக படம் பண்ணி கரெக்டாக ரிலீஸ் பண்ணதில் உண்மையான நீங்கள் சூப்பர் சார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நம்ம நடித்து அந்த படம் வெளியே வந்தால் தான் மக்கள்கிட்ட போய் சேரும், எல்லாருக்குமே ஒரு நல்ல பேர். ஸோ அதை நீங்கள் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். அப்புறம் மீனாட்சி மேம், உங்கள் கூட நடித்தோம், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லா சீனுமே ரொம்ப எமோஷ்னலாகவும் நல்லா ஃபன்னாகவும் நிறைய விஷயங்கள் பண்ணீங்க. முருகதாஸ் சார், நீங்கள் இருக்க ஸ்டேஜில் நான் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பூ சசி சார், தனஞ்சயன் சார், ரிச்சர்ட் அண்ணா, எல்லோரும், ஸ்னேகன் சார், எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தை வந்து 15th அன்னைக்கு பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், நல்லா எழுதுங்க. மக்கள் வந்து எப்படி என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இப்போ படத்தை பார்க்குறாங்க தேட்டரில். ஸோ அது எல்லாமே இந்த படத்தில் இருக்கும். எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. Hi, Vanakkam. Congratulations to the team, first of all. And I thank Jay sir for giving this opportunity for me. And so much thanks to Babu sir for accepting me as a costume designer to this film. And நான் நிறைய பாபு சார் கிட்ட இருந்து கற்றுக்கணும். அண்ட் ஒரு விஷயம் நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, ஒரு பர்ஃபெக்ஷன் பார்ப்பாங்க, ரொம்பவே பர்ஃபெக்ஷன் என்கிட்ட இருந்து பார்த்தாங்க. அண்ட் தேங்க்யூ, ஐ லேர்ன்ட் அ லாட் ஃப்ரம் யூ சார். அண்ட் ஃபார் த ஹோல் டீம், just a good luck for this movie. And my best friend Meenakshi, all the very best. And all the team members, congratulations and best of luck. Thank you. பாபு விஜய் வந்து நான் படம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே யார் ப்ரொடியூசர்னு கேட்டேன். நான் தான் சார் ப்ரொடியூசர் அப்படி தாங்கிட்டே சொன்னார். எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, ஏன் அப்படின்னு எடுத்த உடனே இந்த பரீட்சை எதுக்கு அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். அப்புறம் எத்தனை நாளில் முடிக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டேஸ் சொன்னார். ஆனால் நான் ஒரு விதமான பயத்தோடு தான் நான் வந்தேன் இங்கே, என்ன மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. படத்தினுடைய சாங்ஸோட விஷுவல்ஸும் சரி, இல்லை ட்ரெய்லர் கட்ஸும் சரி, ரொம்ப ரிச்சாகவும் ரொம்ப என்ன சொல்கிறது, இத்தனை நாளுக்குள்ளே இந்த நாளுக்குள்ளே முடிச்சிட முடியுமா அப்படிங்கிற ஒரு டைரக்டராக நான் பயங்கரமாக சர்ப்ரைஸு, அமேசிங்காக பயங்கர என்ன ஷாக்கிங்கில் இருக்கேன் பாபு. ரியலி கிரேட் ஒர்க். நான் வந்து இதுக்கு நான் முதல்ல தேங்க்ஸ் சொல்கிறது வந்து ரிச்சர்டுடைய ஒர்க்கு தான். ரிச்சர்ட் மட்டும் இல்லைன்னா இவ்வளோ ஷார்ட் டைமில் இந்த குவாலிட்டி கண்டிப்பாக கொடுத்துக்க முடியாது. ஹேட்ஸ் ஆஃப் ரிச்சர்ட், ஹேட்ஸ் ஆஃப். அப்புறம் கிரீஷோடைய மியூசிக் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, சாங்ஸும் சரி. இதுக்கப்புறம் அப்போ அந்த பாரதியார் சாங்கில் ரேப் மிக்ஸ் பண்ண விதம் ரொம்ப நல்லா இருந்ததுமா. கிரேட், ரியலி நைஸ். பாபு விஜய் வந்து எங்கிட்ட பாஃப்டாவில் நான் கிளாஸ் எடுக்கிறப்ப ரொம்ப முக்கியமான ஒரு 4-5 பசங்க மட்டும் ஒவ்வொரு இயரும் தேர்வாங்க இல்லையா, அப்படி என்னுடைய குட் புக்கில் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பாபு விஜய். இவருடைய படங்கள் இவங்க நமக்கு எக்ஸாமுக்கு டெஸ்ட்டுக்கு பண்ணுற அவங்க ஷார்ட் ஃபில்ம் இருக்குல்ல, அந்த ஃபில்மே சொல்லிவிட இவங்க யார் அப்படின்ட்டு. அப்படி
நான் ரொம்ப மார்க் பண்ணி வச்சிருந்த ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பாபு விஜய். இவருடைய படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப ஆர்வமாக உங்களை மாதிரி இந்த ட்ரெய்லர்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ரொம்ப ஆர்வமாக இருந்திருக்கேன். பாபுவுடைய விஜய் அவருக்கு எங்கிட்ட சொன்னப்போ அவருடைய கோட் பாயிண்ட் மட்டும் சொன்னார். அது ரொம்ப இயல்பாகவும் ரொம்ப நடந்த விஷயமாகவும் இருந்துச்சு. அந்த ஒரு விஷயம் மட்டுமே இந்த படத்தை ஒரு சக்ஸஸான ஒரு இடத்துக்கு கொண்டு போயிடும் அப்படிங்கிற நம்புகிறேன். அன்னைக்கு ஸ்டூடெண்ட்டாக இருந்தப்போ பாபு விஜய் ஸ்டூடெண்ட்டாக இருந்தப்போ நான் எப்படி எனக்குள்ள எதிர்பார்ப்பை ஏற்படுத்தினாரோ அதே எதிர்பார்ப்பை இந்த ட்ரெய்லர்லேயும் சாங்ஸையும் கொடுத்துருக்கீங்க பாபு விஜய். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நம்ம ஜெய் சாரோட முக்கியமான ஒரு படமாக இந்த படமும் இருக்கும் அப்படிங்கிற நம்புகிறேன். வாழ்த்துக்கள் எல்லாருக்கும், என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல இசையமைப்பாளர் அவருக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த யூனிட்டுக்குள்ளே வர்றதுக்கு காரணமாக இருந்தார் அவர் தான். அவர் மூலியமாக தான் இயக்குனர் பாபு விஜய் சாரை தெரியும். நானும் கிரீஷ் அவரும் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். அவர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக என்னென்னு கேட்டிங்கன்னா, கவிதைகளுக்கும் வரிகளுக்கும் ரசிகனாக ஒரு இசையமைப்பாளர் இருக்கும்போது தான் எழுதுறதுக்கு ஆசையாக இருக்கும். எனவே மீட்டருக்கு கிடைச்சா போதும், நமக்கு வந்து ஒரு சந்தத்துக்குள்ளே அமைஞ்சா போதும் அப்படிங்கிறதுக்கு மத்தியில் வரிகளை ரசித்து படைப்பாளிகளை அல்லது கவிஞர்களை வந்து என்கரேஜ் பண்ணுற இசையமைப்பாளர்கள் வரிசையில் இன்னைக்கு வளர்ந்து வருகிற அந்த வரிசையில் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு ரசிகனாக தான் நான் அவரை பார்ப்பேன். தமிழ் வரிகளுக்கும் கவிதைகளுக்கும். இந்த படத்தில் 2 பாட்டு எழுதியிருக்கேன். நீங்கள் பார்த்த அந்த 2 பாட்டில் ஒன்று சட்டென்று வானதை மாநிலை அந்த என்னுடைய சாங்கு, இன்னொரு சாங்கு உயிரே அப்படின்னு ஒரு சாங்கு. இதை 2ம் நாங்கள் பண்ணியிருக்கோம். மீதி வந்து கூட்டமாக சேர்ந்து ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க எல்லாருமே. அப்போ கூட சொன்னோம், ஏன் இந்த பாட்டு மட்டும் கொடுக்கல, நாங்கள் ஒரு பெரிய கூட்டமாக எழுதிட்டு இருக்கோம், இதுக்குள்ளே நுழையாதீங்க அப்படின்ட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் வந்து பாபு விஜய் சார் பார்க்கும் பொழுது ரொம்ப எளிமை, ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் அவர் அப்படின்னாரு. எனக்கு ஒரு பக்கம் பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. பிஸ்னஸ் மேன் கிரியேட்டராக மாறுறது வந்து ரொம்ப சிரமம். ஏன்னா வந்து அங்கே ஒரு பக்கம் கணக்கு பார்க்கணும், இல்லைன்னா கலையை பார்க்கணும். ஆனால் 2 கோட்லேயும் அழகாக இவர் வந்து நகர்த்தி இந்த படத்தை இன்னைக்கு வந்து ஒரு அற்புதமான படைப்பாக கொடுத்துருக்குறாங்க. 2வது இந்த மேடை ரொம்ப நாள் கழிச்சு நிறைய ஊடக நண்பர்கள் நிறைய நண்பர்களை பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்க அந்த ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. ஏன்னா இன்னும் 20 வருஷம் போணுச்சுன்னா மனிதர்களை சந்திக்கிறதே திருவிழா போல இருக்காங்க போல இருக்கு. ஏன்னா நவீனம் வந்து இன்னைக்கு எல்லாத்தையும் பிரித்து வச்சிடுச்சு. முகத்தை பார்த்து பேசுகிற ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த படத்தின் மூலம் கிடைத்திருக்கிறது. அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச இயக்குனர் சசி சாரும் சரி, முருகதாஸ் சாரும் சரி, அவங்க கூட நான் சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் கூட அவங்களுடைய ரசிகர்கள் பட்டாளத்தில் நானும் ஒரு ஓரத்தில் இருப்பேன். இதில் எனக்கு ஒரே ஒரு ஆச்சரியம் என்னன்னா, ஜெய் சாரை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஆச்சரியம், எப்போ பார்த்தாலுமே புதுசாக ஸ்கூலில் சேர்த்து விட்ட பிள்ளை மாதிரியே உட்காந்துருப்பார். என்ன கூட்டம் இருந்தாலும், எத்தனை பழக்கம் இருந்தாலும், எவ்வளோ பழக்கம் இருந்தாலும், ஏதோ ஒன்று என்னமோ புதுசாக ஒரு காட்டுக்குள்ளே கொண்டு அவர் விட்டுட்டது மாதிரியே ஒரு அந்த இன்னசென்ட் தான் அவருடைய பலம் நான் நினைக்கிறேன். எனவே அவரு படத்தில் அவர் கூட சேர்ந்து நான் ஒர்க் பண்ணுறது, என்னுடைய பாடல்கள் அவர் நடிப்புக்கு கிடைச்சது பெரிய வரமாக கிடைக்கிறேன். ஏன்னா இப்போ உள்ள காலகட்டங்களில் பாடல்களை வந்து கொண்டாடப்படுகிற காலங்களில் ஒரு நீளமான பாடல்களோ அல்லது நல்ல வார்த்தைகள் உள்ள பாடல்களோ வருவது ரொம்ப அபூர்வமாக இருக்கிறது. அந்த வகையில் இந்த படத்தில் நான் எழுதின 2 பாடல்களும் நிச்சயமாக வந்து எல்லாரும் திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய ஒரு களத்தில் எனக்கு அமைச்சு கொடுத்த இசையமைப்பாளருக்கும் இயக்குனருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். சசி சார், ஹாப்பி டு மீட் யூ ஹியர். உங்கள் பெரிய ஃபேன். உங்கள் எல்லா படங்கள்லேயும் இருக்கிற அந்த எமோஷ்னல் கனெக்ட் அது வந்து எல்லாரையும் அஃபெக்ட் பண்ண மாதிரி என்னையும் ரொம்ப டச் பண்ணியிருக்கு. ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு யுவர் நெக்ஸ்ட் ஃபிலிம் வித் விஜயானி சார். அவர் ப்ரீவியஸ் ஃபிலிம் ஒர்க் பண்ணுறப்போ உங்களை பற்றி அவ்வளோ சொல்லுவார், கொலை ஒர்க் பண்ணிட்டு இருந்த டைமில். ஸோ ஹாப்பி டு மீட் யூ ஹியர் சார். அண்ட் முருகதாஸ் சார், நீங்கள் கொடுக்காத இம்பேக்ட் இல்லை, தமிழ்நாடு ஆடி போயிருக்கு உங்களால் தான் இன்னைக்கு. அதுக்கு விதை நீங்கள் போட்டது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ வெரி ஹாப்பி டு see you here சார். எல்லா விதத்துலையுமே வந்து நீங்கள் ஒரு இன்ஸ்பிரேஷன் எங்களுக்கு. அண்ட் ஜெய் ப்ரோ, வெரி வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் யூ இன் திஸ் ஃபிலிம். உங்கள் மியூசிக் நாலேஜ் பற்றி ஆக்சுவலாக நான் ஒன்று சொல்லும், அவர் வந்து ப்ரொடக்ஷன் ரிலேட்டடாக மியூசிக் ரிலேட்டடாக மைன்யூட் டீட்டெயில்ஸ்லாம் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவார். இந்த இது எப்படி பண்ணீங்க, அது எப்படி பண்ணீங்க, இது இப்படி பண்ணலாமா அப்படின்ற சஜஷன்ஸை சூப்பராக கொடுப்பாரு. வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் யூ ஆன் திஸ் ப்ரோ. உங்களுக்கு செம ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அண்ட் ஃபிலிம் பார்த்தோன்னே எல்லாருக்குமே தெரியும். அண்ட் ஆப்வியஸ்லி மீனாட்சி, யூ ஆர் வண்டர்ஃபுல் இன் த ஃபிலிம். அண்ட் ரிச்சர்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் ஒர்க். அவரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம்லேருந்து இந்த படத்தில் ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயமும் பண்ணியிருக்காரு. அது நான் ஃபுட்டேஜ் பார்க்குறப்ப தான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன் அப்படின்னு நினச்சா வந்து ரிச்சர்ட் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். அதை அவர் சொல்லலை, யாருமே சொல்ல. அதான் சர்ப்ரைஸ் கேமியோ இந்த படத்துக்குன்னு நினைக்கிறேன்.
அண்ட் ஹவ் ஐ ஃபர்காட் அஃப்கோர்ஸ் டார்லிங் எனக்கு ஒரு காமன் ஃப்ரெண்ட் மூலமாக தெரியும். அட்லி டீமில் இருக்கிற ஒரு நண்பர், அவர் மூலமாக தெரியும். ரொம்ப டேலண்டடான எடிட்டர். விஷ் யூ ஆல் த பெஸ்ட் ப்ரோ. இன்னும் நிறைய படங்கள் நீங்கள் பண்ணணும். ஃபைனலி த டைரக்டர் பாபு விஜய், அவரை பற்றி சொல்லணுன்னா அவர் ஒரு 2 முக்கியமான விஷயம்தான். ரொம்ப ஃபாஸ்ட் டெசிஷன் மேக்கர் அவர். ஏன்னா அவரோட ப்ரீவியஸ் பேக்ரவுண்ட் பிஸ்னஸ் பேக்ரவுண்டாக இருக்கிறதுனாலையோ என்னவோ தெரியல, இதுதான் நான் ஃபஸ்ட்டு வியன்னேன். எந்த டைரக்டராக இருந்தாலும், நான் இது வரைக்கும் ஒர்க் பண்ண நிறையா டைரக்டர்ஸ், அவங்க வந்து ரொம்ப யோசிப்பாங்க, டெசிஷன் எடுக்க ரொம்ப டைம் எடுப்பாங்க, 4 பேர் சொன்னால் அவங்க மைண்டை மாற்றிப்பாங்க. இவர் கிடையவே கிடையாது. அவர் முடிவு பண்ணது தான். அதை வந்து யார் நினைச்சாலும் மாற்ற முடியாது, அவரே நினைச்சாலும் மாற்ற முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் டெசிஷன் மேக்கர். அது என்ன ஆகும்னா டெக்னீஷியன்ஸோட வேலையை வந்து ரொம்ப ஈஸியாக்கிரும். நான் இந்த டியூன் கொடுத்தா இல்லை, அதுக்கு மேலே வந்து மறுபேச்சே கிடையாது. கரெக்டான டியூன் கொடுத்துட்டேன்னா இதுதான், அதுக்கு மேலே அதை பற்றி டிஸ்கஸே பண்ண மாட்டார். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக ஒர்க் பண்ணுற ஒரு டைரக்டர்ஸ் நிறையா கிடைச்சா எங்கள் வேலை ரொம்ப ஈஸியாகும். அதெல்லாம் தாண்டி ரொம்ப நல்ல மியூசிக் டேஸ்ட் அவருக்கு. அவர் கேட்டு ரசித்து என்ஜாய் பண்ண மியூசிக்காக இந்த படத்தில் பண்ணோன்னு நம்பி வந்தார். ஃபஸ்ட்டு நரேஷன்லேருந்து ஸ்கிரிப்ட் கொடுக்கறதுலேருந்து அண்ட் அஃப்கோர்ஸ் ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு கொண்டு வர்றது ஈஸி இல்லை. அதையும் படத்துலேயே பண்ணியிருக்காரு. இது வந்து நான் என்ன சொல்கிறதுனே தெரில ஆக்சுவலாக. இது அந்த அது அவரே சொல்லுவார் அந்த கதையை. ஆனால் வந்து ஒரு இமாலய டாஸ்க், அதை வந்து இவ்வளோ அசாத்தியமாக பண்ணியிருக்காரு. நிறையா சேலஞ்சஸ் இருந்தது அலாங் த வே. எவ்ரி டைம் ஏதாவது ஒரு சேலஞ்ச் வர்றப்ப ஃபோன் பண்ணுவார், பிரதர் அப்படின்னு குரல் லைட்டாக இறங்கிச்சுன்னா ஏதோ பிரச்சனைன்னு அர்த்தம், பிரதர் அப்படின்னு குரல் இருந்துச்சுன்னா ஏதோ நல்ல நியூஸ் நடக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரியான ஒரு எல்லா தரங்களையும் தாண்டி ஒரு இவ்வளோ நாளைக்கு அப்புறம் இந்த படம் வருது. May 15th எல்லாரும் தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணணும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. 10 வருஷத்துக்கு அப்புறம் ஸ்டேஜுக்கு ஏறி இருக்கேன் நான். லாஸ்ட்டு ஒரு 10 இயர்ஸ் பேக் ஒரு 2 படம் ப்ரொடியூஸ் பண்ணேன் முத்தாராமன் குரூப் சார்பாக. அதுக்கப்புறம் இந்த ஃபீல்டிலே இல்லை, நான் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆகிட்டேன். 7 கண்ட்ரியில் ஃபேக்ட்ரி. என் பிஸ்னஸ் பார்ட்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டைம்லர், பாரத் பென்ஸ், சாம்சங், உண்டாய். கிட்டத்தட்ட 25,000 எம்ப்ளாயிஸ் இந்த 10 இயர்ஸில் இந்த ஃபீல்டு விட்டு வெளியே போயிட்டு 7 கண்ட்ரியில் இருக்குது எனக்கு ஃபேக்ட்ரிஸு. இப்போ ஒரு புதுசாக ஃபேக்ட்ரி 1200 crores கொடுத்து பணப்பாக்கத்தில் போட்டுறதுக்காக அந்த ப்ராஜெக்ட்டுக்காக வந்திருக்க 1 month. சிஎஃப்ஓ வந்து எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணார். ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்தேன் அந்த ஃபேக்ட்ரிக்கு, சக்ஸஸ் பண்ணி கொடுத்தாலும் நேற்று ஈவினிங் என்னை வந்து ரிக்வெஸ்ட் பண்ணாங்க. எந்த ஃபங்க்ஷனுக்கும் போகிறதே கிடையாது, ஃபேஸை வெளியே ரிவ்யூ பண்ணுறதே கிடையாது. அவர் கூப்பிட்டதுக்காக வந்தேன். இந்த விஜய் அவர் நெக்ஸ்ட் படத்துக்கு நான் ஒரு 100 crores ப்ரொடியூஸ் பண்ணுறேன். நல்ல ஒரு ஸ்டோரி சொல்லட்டும். எனக்கு நத்திங் 100 crores ஒன்றுமே கிடையாது என் கம்பெனி டர்னோவருக்கு. அந்த சிஎஃப்ஓக்காகவும் அவருக்காக நான் பண்ணுறேன். 100 crores என்னோட ஒரு 1 day. வேற எதுவும் பேச தெரியல. ஸ்னேகன் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. 10 years பேக் நானும் ஒரு 2-3 days இருந்திருக்கோம். அவர் மறந்துருப்பார், இன்றைக்கி தான் ஸ்டேஜில் பார்க்குறாப்புல. நான் ஒடிசாவில் ஃபுட் கார்பரேஷனில் ஒரு 5 வருஷம் இருந்தேன், டைரக்டராக இருந்தேன் கவர்மெண்ட்டில். சென்சார் போர்டில் 5 years இருந்தேன். கிரிக்கெட் போர்டில் 5 years இருந்தேன், ஆனரபுளாக இருந்தேன் எல்லாத்துக்கும். ஆனால் இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு 25,000 எம்ப்ளாய்க்கு நான் சர்வீஸ் சேலரி கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த மாதிரி பப்ளிக் ஃபங்க்ஷனுக்கு ஃபஸ்ட் டைம். அதான் ஸ்டேஜில் எனக்கு பேச தெரியல. நான் கிரிக்கெட் போர்டில் இருக்கும்போது நல்லா பேசினேன். எல்லா ஸ்டூடெண்ட் அண்டர் 19 என் கண்ட்ரோலில் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டேஜ் ஏறுது ஃபஸ்ட் டைம். சாரி, தேங்க்யூ. அவையோர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள், ஊடகவியலாளர்கள், சமூக வலைதள பயன்பாட்டாளர்கள், உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். முதல்ல ஆண்டவனுக்கு நன்றி, இப்படி ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை கொடுத்ததுக்கு. என்னுடைய பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய நன்றி, அன்பு. அப்புறம் முக்கியமாக என்னுடைய மனைவி, அவங்க இல்லைன்னா நான் இல்லை. அவங்களால தான் இன்றைக்கி நான் இருக்கேன். எல்லா வகையிலும் என்னை சப்போர்ட் பண்ணது அவங்க தான். லவ் யூ ஷர்மி. அண்டு என்னுடைய நண்பர் சத்யநாராயணன், அவர் தான் நான் தூங்கி போனப்பெல்லாம் என்னை தாங்கி பிடிச்சி உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை மோட்டிவேட் பண்ணி எல்லா வகையிலும் சப்போர்ட்டிவாக இருக்கார். தேங்க்யூ சார். ஸோ இது சினிமாவை தாண்டி அண்டு சினிமாவில் என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான் என் மைண்டில் வரும், ஏஆர் முருகதாஸ். அது மட்டும்தான் எனக்கு சினிமாவில் இருந்துச்சு.
எனக்கு வந்து எப்படியாவது வந்து சார்கிட்ட ஒரு படம் ஒர்க் பண்ணிடணுங்கிற ஒரே ஒரு ஆசை தான். எனக்கு படம் பண்ணுற ஆசையே ஸ்டார்டிங்கில் கிடையாது. நான் எப்பயுமே அதை தான் சொல்லிட்டு இருப்பேன். ரமணா படம் பார்த்ததுலேருந்து, ரமணா எத்தனை தடவை பார்த்துருக்கேன்னு எனக்கே தெரியாது. அவ்வளோ வந்து எனக்கு வந்து எப்படியாவது முருகதாஸ் சட்டை ஒரு படம் ஒர்க் பண்ணிட்டா போதும், அசிஸ்டன்ட் டைரக்டரா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ லவ்னா எப்படின்னா, நான் ஒரு பொண்ணாக பிறந்ததுன்னா கண்டிப்பாக அவங்க வீட்டில் பயங்கர பிரச்சனை வந்திருக்கும். அவ்வளோ லவ். ஸோ சாருக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். ஏன்னா சார் வந்து மற்றவங்களுக்காக அவ்வளோ பண்ணுவார். அதான் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு வந்து அவ்வளோ பண்ணுவார். இன்றைக்கி வந்து நான் இங்கே நிற்கிறது, இந்த படம் பண்ணது, மற்றவங்க எல்லாம் என் பேசுறது, சினிமாவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து சார்கிட்டேருந்து கற்றுக்கிட்டது தான். அண்டு அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டது வந்து ஒரு 5% தான் இருக்கும். அந்த 5%க்கு தான் இந்த பாராட்டுக்கள் நீங்கள் சொல்கிறது எல்லாமே. ஃபுல்லாக கற்றுக்க முடியாது யாராலையுமே. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் அவர். ஏன் இதை சொல்கிறேன்னா, ஒரு படம் இப்போ இவங்க சொல்கிறாங்கல்ல எல்லாரும், அவர் வந்து அவ்வளோ இப்படி பண்ணுவார் அப்படி பண்ணுவார், கரெக்டாக டிசிஷன் எடுப்பார்னா எங்களை பண்ண விடுவார். சார்கிட்ட நான் பெருசாக கற்றுக்கிட்டது, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து பண்ண விடுவார். அது தப்போ ரைட்டோ ஃபஸ்ட்டு பண்ணுங்க, அதுக்கப்புறம் அதை வந்து கரெக்ஷன் பண்ணுவார். அண்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து சார் வந்து ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸாம்பிள். அவர் கூட அசிஸ்டண்டாக இருக்கும்போது நம்மளுக்கு வெளி உலகமே எதுவுமே தெரியாது. அவ்வளோ வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து அவர் வந்து கூடவே வச்சிருப்பார். எல்லா விஷயம் ஷேர் பண்ணுவார். எல்லாமே அதெல்லாம் வந்து மற்றவங்களாம் சொல்லுவாங்களான்னு தெரியாது, அவ்வளோ விஷயங்களை ஷேர் பண்ணுவார். ரொம்ப தேங்க்யூ சார். எப்படி சொல்றதுன்னு தெரியல. ரொம்ப சார் கூட வந்து சார் ஆக்சுவலி வந்து நான் வெளியில் வந்துட்டு ரொம்ப மிஸ் பண்ணேன். சார் கூட திரும்ப ரொம்ப நாள் கண்டினியூ பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஏன்னா என்னுடைய ஏஜ், நான் பிஸ்னஸ்லேருந்து வந்திருந்தேன், படம் பண்ணணும். இல்லைன்னா நான் வந்து ஒரு 22-23 வயசில் சார்கிட்ட எல்லாம் சேர்ந்துருந்தேன்னா ஒரு 20-25 வருஷம் அவரே தயவு செஞ்சு வெளில போடான்னு சொல்கிற அளவுக்கு நான் இருந்திருப்பேன். ஸோ தேங்க்யூ சார், எல்லாமே உங்களால் தான் சார். அதுக்கப்புறம் சார்கிட்ட நான் சேரணும்னு நினைக்கும் போது, என்னடா நம்ம போனோன்னா உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்பாங்க. அவ்வளோ பெரிய டைரக்டர் எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரியாது. அப்போ தான் எனக்கு வந்து பாப்டாவில் ஜாயின் பண்ணேன். தனஞ்சயன் சார் சேர்த்துட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். ஏன்னா நான் தான் லாஸ்ட்டாக சேர்ந்த ஸ்டூடெண்ட்டு. நெக்ஸ்ட் டே வந்து காலேஜ் ஓப்பன் பண்ணுறாங்க, எல்லாமே அட்மிஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னாங்க. பிரசன்னா மேடம் ஒருத்தவங்க இருந்தாங்க, இல்லைப்பா அட்மிஷன்லாம் முடிஞ்சிச்சு வெளில போ அப்படின்ட்டாங்க. என்னடா இது இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நான் தனஞ்சயன் சாரை பார்த்துட்டு தான் போவேன் அப்படின்னேன். அப்புறம் அப்போ வெயிட் பண்ணேன் அப்படின்னாங்க. 2 hours வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் தனஞ்சயன் சார் வந்தார். ஒரு 10 minutes தான் பேசினேன். அவர் எதோ என்ன நினச்சாருன்னு தெரில. உடனே சரி ஓகே ஒரு சேர்த்து விட்ருங்க அப்படின்னாங்க. ஸோ பாப்டாவில் சேர்ந்ததுக்கப்புறம் தான் எனக்கு வந்து சினிமா ஆசைகளில் இருந்தேன். பட் சினிமாவை எப்படி அப்ரோச் பண்ணணும், என்ன சினிமானா என்ன அப்படிங்கிறது வந்து எனக்கு கற்றுக் கொடுத்தது வந்து பாப்டா தான். அதுவும் பாப்டாவில் வந்து என்னுடைய மாஸ்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரன் சார், பாக்யராஜ் சார், லெனின் சார். ஸோ அப்படிப்பட்ட பெரிய மாஸ்டர்ஸு அவங்களாம் இங்கே இல்லை, அதனால் அவங்க நேம்ஸை ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன். ராம் சார். ஸோ அவங்ககிட்டலாம் படித்தேன். முக்கியமாக வந்து சசி சார் வந்து நான் எல்லா கிளாஸ்லையுமே கொஞ்சம் நிறைய பேசுவேன், எல்லாத்தையுமே நிறைய பேசுவேன். பட் சசி சாரை பார்க்கும்போது எனக்கு என்னமோ ஒரு மாதிரி பயமாக இருக்கும். அவர் முருகதாஸ் சார் மாதிரி இருக்கிறதாலையா என்னன்னு எனக்கு தெரியாது. அவர்கிட்ட மட்டும் நான் அவ்வளோ பேசவே மாட்டேன், ரொம்ப சைலண்ட்டாக இருப்பேன். பட் ஆனால் சார் வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து அவர் சொன்ன ஒரு வார்த்தை தான் சினிமாவில் வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து சினிமாவை கற்றுக்கிட்டது எனக்கு அங்கேருந்து தான் ஆரம்பிச்சிச்சு இன்றைக்கி வரைக்கும். இனிமேல் நீங்கள் பார்க்குற எல்லாத்தையும் வந்து சும்மாவே மற்றவங்க பார்க்குற மாதிரி பார்க்கக்கூடாது, அதை ஒரு ஷார்ட்டாக பார்க்கணும். இதை கம்போஸ் பண்ணால் எப்படி இருக்கும், இப்போ நீங்கள் எல்லாரும் இப்போ பேசிகிட்டு இருக்கீங்க, எல்லாரையும் பார்க்குறீங்கன்னா நீங்கள் கேமரா வச்சிங்கன்னா அதில் என்ன கவர் ஆகும் அப்படி பார்க்கணும். அப்படி பார்க்க கற்றுக்கிட்டா தான் நீங்கள் படம் பண்ணும்போது அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னாங்க. அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் எதை பண்ணாலும் அது மாதிரி தான் சார் தோணுது. ஸோ அங்கேருந்து தான் என்னுடைய சினிமாவுடைய லேர்னிங்ஸ் வந்து ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து மெயின் வந்து தனஞ்சயன் சார். அவர் தான் வந்து ப்ரொடக்ஷன் கிளாஸ் எடுப்பார் அப்போ பாப்டாவில். அப்போ ப்ரொடக்ஷன் பண்ணும்போது என்னென்னலாம் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணக்கூடாது, எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிளியராக சொல்லி கொடுப்பாரு. ஸோ அது வந்து எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போதே ஃபஸ்ட்டு நான் அவரை தான் போய் மீட் பண்ணேன். சார் இந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன் சார்ன்னு சொல்லிட்டு அவர் நிறைய விஷயங்கள் சொல்லுவார். அதில் நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் எடுத்துட்டோன்னா நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா குளறிடுவீங்க. ஸோ அந்த வகையில் எனக்கு ரொம்ப நல்லா அட்வைஸ் பண்ணார். அவருக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி. ஸோ வந்திருக்கிற கெஸ்ட்டில் வந்து அவங்க 3 பேர் கெஸ்ட்டு கிடையாது, என்னுடைய குருமார்கள். குரு வணக்கம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்தை பற்றி எடுத்துட்டோன்னா மெயினாக வந்து இந்த படத்தில் வந்து ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து ரிச்சர்ட் சார் உள்ளே வந்தார். ஜெய் சாரை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ரிச்சர்ட் சார் வந்தார். ரிச்சர்ட் சார் வந்து நான் ரிச்சர்ட் சாரை ஃபஸ்ட்டு நான் கமிட் பண்ணல. நான் வேற ஒரு நியூ கேமராமேன் போகலாம், ஏன்னா சின்ன படமாக பண்ணலாம், அவ்வளோ பெரிய கேமராமேனு அப்படின்னு சொல்லிட்டு அவரே எனக்கு ஃப்ரெண்டு.
அதுக்கு முன்னாடியே நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ண வேண்டியது. அது அன்ஃபார்ச்சுனேட்லி விஜயாண்டனி சார் படம் ஒரு 2 இயர்ஸ் அவருக்கு இருந்த சில பிரச்சனைகளால் அந்த படம் வந்து கண்டினியூ பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ அந்த படத்துக்கே நான் ரிச்சர் சார் கூட இருந்தேன். ஸோ அது பெரிய படம், அது ஓகே. இந்த படத்துக்கு எப்படி கூப்பிட்றது, நான் கூப்பிடவே இல்லை. அண்ட் அவருக்கே விஷயம் தெரிஞ்சு அவர் ஒரு நாள் ஃபோன் பண்ணார், படம் பண்ணுறீங்களாமே, கங்க்ராட்ஸ், யார் ப்ரொடியூசர்? நான் தான் சார் ப்ரொடியூசர். நீங்கள் தான் ப்ரொடியூசரா? யார் கேமராமேன்னாரு. இல்லை சார் நான் புதுசு போலான்னு. எங்கே ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த 1/2 hour ஆஃபீஸில் இருந்தார். ஆஃபீஸுக்கு வந்தார், என்ன படம் என்ன எல்லாத்தையும் கேட்டார். ஒரு 1 hour பேசிட்டு நான் இந்த படம் பண்ணுறேன் அப்படின்ட்டாரு. சார் எனக்கெல்லாம் அவ்வளோலாம் என்னக்கெல்லாம் சேலரியெல்லாம் கொடுங்க, நான் உங்ககிட்ட சேலரியை பற்றி பேசவே இல்லையா? நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஒரு ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க. அவர் அன்றைக்கி சொன்ன ஒரு வேர்டு, சார் யாராருக்கோ போய் உழைக்கிறேன், ஒரு ஃப்ரெண்டு, நீங்கள் படம் பண்ணுறீங்க, படமா சார் முக்கியம், நான் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் ஒரே 1 பைசா கூட வாங்கல சார், ஒரே 1 ரூபா வாங்கல சார். நான் எவ்வளோ தூரம் வந்து சார் என்னால் என்ன முடியுதோ அதை கொடுக்குறேன் அப்படின்னாரு. பணத்தை பற்றி என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் 1 பைசா வாங்கல. அந்த படத்தை வந்து அதுக்காக வந்து எந்த இடத்துலையும் அவர் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் மாதிரி ஒர்க் பண்ணார் சார். தேங்க்யூ வெரி மச் சார், லவ் யூ சார். ஸோ அவரால் தான் இந்த படம் வந்து இவ்வளோ குவாலிட்டியாக வந்தது. ஏன்னா அவர் வந்து இப்போ பணம் வாங்கியிருந்தா கூட பணம் வாங்கிட்டோம் அதுக்கு செலவு பண்ணியிருப்போம்னு நினச்சிருப்பாரா என்னன்னு தெரியல. அவருடைய படம் மாதிரி எடுத்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக என்ன குவாலிட்டி எதுவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாமல் அப்படி வந்து எடுத்தார். அதனால தான் இந்த படம் வந்து என்னால் நினச்ச நேரத்தில் ஒரு கேமராமேன், அடிக்கடி எங்கள் டைரக்டர் சொல்லுவார், கேமராமேன் வந்து ரொம்ப முக்கியம், அவங்களோட செட்டான மட்டும்தான் நம்மளுக்கு வந்து படம் நம்ம நினச்ச மாதிரி வரும், வேறு யார் கூட வேணாலும் நீ சண்டை போடுவோம், கேமராமேனோட மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்ட்டு. அண்ட் அவர் ரிச்சர்ட் சார் அப்படின்னும்போது நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க, ரிச்சர்ட் சாரா அவர் பயங்கரமாக சத்தம் போடுவார், அவர் டைரக்டர்லாம் சண்டை போட்டுட்டு போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எங்கள் 2 பேருக்குள்ள கால்குலேட் ரொம்ப நல்லா சிங்க் இருந்துச்சு, சூப்பராக பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து கிரீஷ் பிரதர் உள்ளே வந்தார். கிரீஷ் பிரதரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ரொம்ப சாஃப்டான ஒரு கேரக்டரு. நம்ம என்ன கேட்குறோம் அப்படிங்கிறது அவர் ஃபஸ்ட்டு லிசனர், நல்ல ஒரு லிசனர். நம்மள்கிட்டேருந்து கேட்பார், என்ன உங்களுக்கு என்ன மாதிரி வேணும், என்ன மாதிரி சுச்சுவேஷன் எல்லாமே கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அவர் வந்து டியூன் போட்டு கொடுப்பாரு. ஸோ அது வந்து உள்வாங்கிக்கும் போது அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும், அந்த சிங்கு கரெக்டாக வரும்போது அவர் வந்து நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்துட்டு இந்த மாதிரி டியூன், இவனுடைய டேஸ்ட் இதுதான் இதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டியூனை போட்டு கொடுப்பாரு. அந்த டியூனை பார்த்த உடனே நம்மளுக்கு கேட்ட உடனே பிடிச்சிடும். ஸோ அவருக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி. அவர் கூட ஸ்னேகன் சார் ஒர்க் பண்ணும்போது நிறைய ஜாலியாக நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். சார் வந்து அவர் அந்த வேர்ட்ஸை வந்து நான் இந்த மாதிரி ஒரு மீனிங்கில் வரணும் சாருங்கும் போது அவர் உடனே அடுத்த நிமிஷம் வந்து ஒரு வேர்ட்ஸை வந்து சொல்லுவார். அப்படியே அது வந்து நான் என்ன நினச்சேன்னா அந்த வார்த்தைகளை நம்ம கவிஞர் கிடையாது, நம்மளால அந்த மாதிரி வார்த்தைகளை சொல்ல முடியாது. பட் அவர் கரெக்டாக கொண்டுட்டு வந்துடுவார். ஸோ அவருக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி. அதுக்கப்புறம் எடிட்டர் வந்து என் தம்பி டார்லிங், அவன் தான் என்னுடைய ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் பண்ணான். அந்த ஷார்ட் ஃபிலிமை ரிலீஸ் பண்ண முடியாத அளவுக்கு கேவலமாக எடுத்து வச்சுருந்தோம். அந்த ஷார்ட் ஃபிலிம் ரிலீஸே பண்ணல. ஸோ அதுலேருந்து ஆரம்பிச்சிச்சு, அட்லீஸ்ட் படத்தை அதை எடுத்துட்டோம். ஸோ தேங்க்யூ டார்லிங். அதுக்கப்புறம் வேறு 2-3 ஷார்ட் ஃபிலிம்லாம் கரெக்ட் பண்ணிட்டோம். ஸோ டார்லிங்க்கு ரொம்ப நன்றி. ஆர்ட் டைரக்டர் ரொம்ப ஷார்ட் பீரியடில் இந்த படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அதே போல் வந்து எந்த கேப்புமே விடாமல் நான் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதுக்கு ஈடு கொடுத்து அவங்களுடைய அசிஸ்டன்ஸும் அவரும் வந்து அப்படி ஒர்க் பண்ணுவாங்க, நைட்டு ஃபுல்லாக ஒர்க் பண்ணுவாங்க. காலையில் போகும்போது கரெக்டாக ரெடி ஆகிடும். நான் எப்பயுமே டெய்லியே வந்து நைட் ஷூட் வரைக்கும் 10 மணி வரைக்கும் கண்டினியூ பண்ணுவேன். ஸோ 10 மணிக்கு மேலே நாங்கள் விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் நான் 7 மணிக்கு வந்து நம்ம கேமராமேனே 7 மணிக்கு வந்துடுவோம், 7:30 மணிக்கு ஷார்ட் வைக்கலாம் அப்படிங்கும்போது அவர் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருப்பாரு. ஸோ அவருக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள். அதுக்கப்புறம் மெயினாக வந்து ஹீரோயினுக்கு வந்து நான் வந்து நிறைய பேர் ஆப்ஷன்ஸ் பார்த்துருந்தேன். இந்த பொண்ணு இவங்களை வந்து நான் விஜயானி சார் கான்சர்ட்டில் பார்த்தேன். அப்போ பார்த்துட்டு இந்த படம் பண்ணும்போது இந்த பொண்ணு கரெக்டாக இருக்குமே அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன். கரெக்டாக அவங்களே வந்து ரொம்ப நாள் கொஞ்சம் அவங்கள தேடி கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, கம்யூனிகேஷன் கொஞ்சம் கேப்பாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க வந்து கதையை கேட்டுட்டு அவங்களும் வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி. அதுக்கப்புறம் இந்த படத்தில் என் கூட ஒர்க் பண்ண என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், என்னுடைய நிறைய நேரம் திட்டியிருக்கேன், ரொம்ப டென்ஷனாக பண்ணியிருக்கேன், என்னுடைய ஓட்டத்துக்கு ஈடு கொடுத்து அவங்க எல்லாருமே வந்தாங்க. என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி, தேங்க்யூ. அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்துட்டது வந்து எனக்கு வந்து சிவாண்ணா வந்து எனக்கு முருகதாஸ் சார் இங்கேருந்தே எனக்கு தெரியும், எங்கள் எல்லா படமும் அவர் தான் பண்ணிகிட்ருப்பார். ஸோ அவர் வந்து ப்ரொடக்ஷனாக வந்து எல்லாத்தையுமே பார்த்துட்டாரு. அவருக்கும் மிகப்பெரிய நன்றி இந்த நேரத்தில். இதுக்கப்புறம் வந்து ஃபைட் மாஸ்டர் வரும்போது டான்ஸ் மாஸ்டர் வந்து சாண்டி மாஸ்டர் பண்ணாங்க ஒரு சாங்கு, அவருக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப ஷார்ட் பீரியடில் எல்லாமே நான் வந்து பட்டுன்னு ரொம்ப ஷார்ட்டாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே போனதால் அவங்கள கூப்பிடும்போது அவங்க வரணும், அப்போ அவங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்காது. பட் எனக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாகவும் வேணும் அப்படிங்கும்போது அவங்களாம் அட்ஜஸ்ட் பண்ணி வந்தாங்க, அதுக்கு அவங்களுக்கும் நன்றி. மாஸ்டர்
ரொம்ப நல்லா பண்ணீங்க மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர். ஸோ மாஸ்டருக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி. காஸ்டியூம் டிசைனர் கமலி, அதுக்கப்புறம் மற்ற எல்லாருக்குமே வந்திருக்க எல்லாருக்குமே நன்றி. கடைசியாக என்னுடைய செல்லம் ஜெய் சார் வந்து சரி இந்த கதைக்கு வந்து ஜெய் சார் நல்லா இருப்பார், அவர்கிட்ட போகலாம் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு எங்கேயுமே இப்போ சரவணன் சார் மூலிமா ட்ரை பண்ணேன். அவர் ஃபோன் பண்ணி சொன்னார். அவர் சொன்னதுக்கப்புறம் தான் இன்னும் ஒரு 2-3 பேர் சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னதுக்கப்புறம் சாரே ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி யாரையா நீ எங்கேயா இருக்க, உடனே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கதை கேட்டார். கதை கேட்ட உடனே நான் பண்ணுறேன்னு சொன்னார். நிறைய பேர் வந்து ஜெய் சார் படம் பண்ணுறாரு அப்படின்ன உடனே எல்லாருமே வந்து ஜெய்யா அவன் ஷூட்டிங்கே வரமாட்டேன், சாரி வருது அவங்க சொன்ன வேலை அப்படி யூஸ் பண்ணுறேன், அவன் ஷூட்டிங்கே வரமாட்டானே, அவனை வச்சுட்டு ஏன் பண்ணுறேன், அதுவெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு நிறைய நெகட்டிவாக சொன்னாங்க. எனக்கே ஒரு தடவை பயமாக இருக்கும்போது நான் அப்புறம் எங்கேயுமே இப்போ சரவணன் சார்கிட்ட பேசினேன். சார் இல்லை எதுக்குன்னு இல்லை, அவர் கால் பண்ணார், எப்போ ஷூட் போகிறீங்க அப்படிங்கும்போது இந்த மாதிரினா அப்போ அவர் சொன்னார், அவர் வந்து ஒரு குழந்தை மாதிரி, அவருக்கு கரெக்டாக ஜெல் ஆகிட்டு அவர் கரெக்டாக நீங்கள் ட்ரீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி ஷூட்டிங் ஸ்பாட் இருப்பார் அப்படின்னாரு. நான் அப்போ சரி ஓகே சொல்கிறாரு அவரும் நம்ம அண்ணன் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஷூட்டிங் போயிட்டேன். ரியலாக சொல்கிறேன், ஷூட்டிங்கில் அப்படி தான் நடந்துட்டார். அவர் வந்து உண்மையிலுமே ஒரு குழந்தை மாதிரி. அவருக்கு கரெக்டாக நிறைய பிரச்சனை நடுவில் ஒரு சில இஷ்யூஸ்லாம் போச்சு. பட் நம்ம என்னன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி அவர்கிட்ட போயிட்டு பேசணுன்னா அவர் வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பார். ஒரு ஹீரோவாக ஷூட்டிங் ஸ்பாட்லேயே வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவார், அங்கேயே பேண்ட்டை மாற்றுவார். ஏன்னா கேரவனுக்கு போயிட்டு வந்தால் டைம் ஆகிடும், லைட்டிங் போயிட்டு இருக்குது, இவங்க அடுத்த ஷாட் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கேயே பேண்ட்டை ஷர்ட்டு மாற்றுறதுக்கே பரவாயில்ல பேண்ட்டை மாற்றுவார். அதே போல் வந்து என்ன நம்ம கொடுக்குறோமோ அது பெருசாக எனக்கு அது வேணும் இது வேணும் எதுவுமே பண்ண மாட்டார். அவர்கிட்ட பெரிய ஒரு விஷயமே என்னென்னா ஸ்கிரிப்ட் முன்னாடி நாள்லாம் படிக்கிற அந்த பழக்கம் கூட கிடையாது. அவர் வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்துட்டு நம்ம என்ன சொல்கிறோமோ அதை உள்வாங்கிக்கிறாரு. அதுக்கப்புறம் அது ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு. உண்மையுமே அவர் வந்து எல்லா டைரக்டர்ஸுமே இன்னும் சரியாக யூஸ் பண்ணல, இன்க்ளூடிங் மீ. நான் படம் பார்க்கும்போது இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாமோ, இவர் வச்சுட்டு இன்னும் நல்ல கதைகளே பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸாக வந்து ரொம்ப பயங்கரமாக பண்ணார், ரொம்ப கோஆப்ரேட்டிவாக பண்ணார். எல்லாருக்குமே நான் சொல்லிக்கிறது, அவர் வந்து தப்பு அவர் பண்ண மாட்டார் அப்படின்னு ஏதோ வந்து அவருக்கு வேண்டாதவங்க இல்லை ஏதோ ஒரு சில இன்சிடெண்ட்டை வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு தப்பான ஒரு ஐடியாவே இருக்கீங்க. பட் அந்த மாதிரிலாம் கிடையாது, ரொம்ப நல்ல டைப்பு. ஸோ தேங்க்யூ செல்லம், லவ் யூ. ஸோ எல்லாரையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், வேறு யாராவது விட்டுருந்தாலும் சாரி. எல்லாருக்கும் இந்த படத்தில் உடைத்த அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், அனைத்து லைட்மேன்லேருந்து எல்லா டெக்னீஷியன்ஸும் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. ஹார்ட் ஒர்க்குங்கிறத விட அதை வந்து ஒரு லவ்வோடு பண்ணாங்க, எல்லாருமே சந்தோஷமாக பண்ணாங்க. அவங்க எல்லாருக்குமே என்னுடைய மிகப்பெரிய நன்றி. தபஸ் சார் இது எஸ்எஃப்எக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காரு, டிஐ பண்ண கிளமெண்ட்டு, அதுக்கப்புறம் விஎஃப்எக்ஸ் பண்ண அருண், எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வேறு யாராவது விட்டுருந்தாலும் மன்னிச்சிங்க. கடைசியாக விஜய் சார் ஏஆர் முருகதாஸ் சார் டைரக்ட் பண்ணும்போது விஜய் சார் நடித்த சர்க்காரில் தான் என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் லைஃப் ஸ்டார்ட் ஆச்சு. இன்றைக்கி சிஎம் விஜய் சாராக இருக்கும்போது அவருடைய விஜய் சாருடைய சர்க்காரில் என்னுடைய முதல் படம் இயக்குனராக வெளிவருது. அதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த முருகதாஸ் சாருக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் ரொம்ப நன்றி. சிஎம் சார், நீங்கள் எங்கேயாவது இதை பார்த்துட்டு இருப்பீங்க, எல்லாத்தையும் பார்க்கறது தான் உங்கள் வேலையும், கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. அப்போது இந்த தம்பியை ஞாபகம் வச்சிங்க, ரொம்ப நன்றி. எல்லா நண்பீஸ் உங்களை நம்பி தான் ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாரு, ட்ரைலரில் விஜய் சார் ரெஃபரன்ஸ் இல்லை, விஜய் சார் ரெஃபரன்ஸில் தான் ட்ரைலரே இருக்குன்னு. படத்துலேயும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஏன்னா மற்றவங்களுக்கெல்லாம் நான் வந்து விஜய் சார் தம்பி, தளபதி தம்பி, எங்கள் அண்ணனுக்கு நாங்கள் தாண்டா பண்ணுவோம் அப்படின்னா டைலாக் அடிக்கணும். தனஞ்சயன் சார் சொன்ன மாதிரி எனக்கு அதெல்லாம் தேவையில்ல, என் பேரை சொன்னாலே போதும், பாபு விஜய், நம்ம யாருங்கிறது தெரியும். அதனால் வந்து நண்பீஸ். அதுக்கப்புறம் கருப்பு கூட வரோம், கருப்பு கூட நாங்கள் கிளாஷு போட்டி அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு 4-5 பேர் கமெண்ட்ஸில் எனக்கே சொல்லிட்டு இருந்தாங்க, நீங்கள் கருப்பு கூட இது அந்த மாதிரிலாம் கிடையாது. சூர்யா அண்ணன், அவர் விஜய் சார், அவங்க செட்டு, அவங்க வந்து ஒரு பெரிய படம். அந்த படத்தோட வரும்போது ஒரு சின்னதாக ஒரு அட்டென்ஷன் நம்ம படத்து மேலே கிடைக்கும். சரி, அதுக்கு டிக்கெட் கிடைக்காதவங்க இந்த படத்துக்கு வரலாம். அவங்க வரும்போது என்னடா பக்கத்தில் ஏதோ ஒரு படம் ஓடிட்டு இருக்காமே, ஓகே சரி இந்த படம், சரி அதை பார்த்துட்டோம், அடுத்து இந்த படத்துக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படத்தை பற்றி தெரியும். அந்த ஒரு சின்ன ஆசை தான். மற்றபடி அன்பான ஃபேன்ஸ் உங்களுக்கும் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறது,
எந்த படத்தையும் ஃபர்ஸ்ட் நானே வியாழக்கிழமை கண்டிப்பாக வந்து கருப்பு பார்த்துருவேன். பார்த்துட்டு மறுநாள் நாங்கள் நெக்ஸ்ட் டே தான் வரோம். அப்படியே இந்த படத்தையே வந்து எங்கள் நண்பா நம்பிஸோட சேர்ந்து அன்பான ஃபேன்ஸை சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து இந்த படத்தை வெற்றி படமாக்கணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். மீண்டும் ஒரு முறை அனைத்து பத்திரிகைக்காரங்க நீங்கள் தான் இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கணும். என்னால் பெருசாலாம் ப்ரொமோஷன்லாம் பண்ண முடியாதுங்க. இன்றைக்கி இருக்கிற சினிமா நிலைமைக்கு படங்களுக்கு வந்து தியேட்டர்களுக்கு ஆளுங்களை கொண்டு வருது உங்களை மாதிரி பத்திரிகைக்காரங்க கையில் தான் இருக்குது. வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய விமர்சனம் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். கண்டிப்பாக எல்லாரும் தியேட்டருக்கு வந்து பாருங்கள். இங்கே வந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் மற்றும் அன்பான ரசிகர்களுக்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி. வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது சக மனிதர்களாக இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.